நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? நான் எங்க வேலை பார்க்குறேன்? டேய் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்டா. நான் சாப்பிட்ற கம்பெனியா மச்சான்? எனக்கும் நல்லா சாப்பிடுதுண்டா. என்னையும் அந்த கம்பெனியில் சேர்த்து விட்றா. அடிச்சி சாப்பிட்ற கம்பெனிடா, சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்படின்னா என்னடா மச்சான்? அதெல்லாம் ஒரு கம்பெனி, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. மச்சான் வேலை உடனே மச்சான் காசுண்டா கொடுத்துருவேன் மச்சான். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. இன்னைக்கு நான் உனக்கு காசு கொடுத்தேன்னா உனக்கு இன்னைக்கே செலவாயிடும். வருங்காலத்தில் என்னடா பண்ணுவா? மச்சான் வேலையே கிடைக்க மாட்டேங்குது மச்சான். என்ன பண்ணுவேன்னு தெரியல மச்சான். சரி வா, நம்ம உங்கள் வீட்டில் போய் பேசிக்கலாம். என்னடா மச்சான் கையிலேயே தொழிலை வச்சுக்கிட்டு வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? எங்கடா கையில தொழில் இருக்கு? வெறும் தோல் தாண்டா இருக்கு. என்ன தோல் இருக்கு கையில புண்ணாக்கு இருக்குன்ட்டு நீ எதை சொல்ற? சொல்றத முழுசா கேளுடா. நீ ஏன் மச்சான் இளநீ தொழில் பண்ணக்கூடாது? நானே திருச்செல் நிகழ்ச்சிட்டு எங்கே இந்த இளநீ தொழில் பண்றேன். கடுப்பேத்துறார் மயிலார். சொல்ல போறத கேட்க போறியா இல்லையாடா? சரி மச்சான் சரி மச்சான் வாய் சும்மா இருக்க மச்சான். மச்சான் நீ இளநீ தொழில் பண்ணு. ஒரு நாளைக்கு வருமானம் உனக்கு 2000 3000. இது இதுக்கப்புறம் உன் கையில தான் முடிவு இருக்கு. நான் போயிட்டு வரேன். தாங்க முடியாத கொடுமையை அனுபவிக்கும் போது ஒண்ணு அப்படியே கிடந்து சாகணும், இல்ல ஒரு புது மனுஷனா மாறணும். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. ஆனா நான் ஒரு புது மிருகமா மாறினேன் அன்னைக்கு.